ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்க சீரியலில் இன்னைக்கு ஸ்ருதியும் மீனாவும் ஸ்பை வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு மனோஜை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணியும் அவங்களால ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் மனோஜ் ரோஹிணி ஒன்றா இருக்கிறத முத்து கண்டுபிடிக்கிறாரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதை அவங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஸ்ருதியும் மீனாவும் மனோஜோட ஷோரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு அவர் எப்படி காரை எடுத்துகிட்டு தானே போவார், கார் எடுக்க வெளியே தானே வந்தாகணும்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி அவரை ஃபாலோ பண்ணும்போது நம்ம மாட்டாமல் இருக்கிறதுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே மீனா, அவருக்கு என்ன நம்மளுக்கு அடையாளம் தெரியாதா என்ன, அதுவும் இல்லாமல் என் ஸ்கூட்டியில் பின்னாடி இருக்க கூடையை வச்சு நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான்னு சொன்ன உடனே ஸ்ருதியா அப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு ஃபாலோ பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மனோஜ் வெளியே வந்து பார்சலை இங்கே வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஜீவா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியே போயிட்டு இருக்காங்க. மனோஜ் பார்த்துட்டு நானும் அந்த வழியாக தான் போகிறேன், நீ வேணா வண்டியில் ஏறு, நான் உன்னை கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்கிறாங்க. உடனே ஜீவாவும் சரின்னு சொன்னோடனே 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. அதை பார்த்து ஸ்ருதி மீனா கிட்ட என்ன இது இவங்க ரோஹிணியை மீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஜீவாவை கூட்டு போகிறாங்க, ஒருவேளை இவங்களுக்குள்ள எதுவும் தனி ட்ராக் ஓடிட்டு இருக்குமோன்னு சொன்ன உடனே மீனா ஒருவேளை அவங்க வேலையை கூட போகலான்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியை இருக்கலாம், அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் தெரியும், வாங்க ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்ருதியா ஸ்கூட்டரை ஓட்டிட்டு இருக்காங்க. உடனே மீனா வேகமாக போங்க அவர் போறாரு பாருன்னு சொன்ன உடனே ஸ்ருதி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா என்னை அத்தை நம்பி முதல்ல இந்த வேலையை கொடுத்துருக்காங்க, நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியே தருவேன்னு சொன்ன உடனே இதே சொல்லாதீங்க மீனா, ஆன்ட்டி என்ன நாட்டா காப்பாத்துறக்கா ஃபாலோ பண்ண சொன்னாங்க, ரோஹிணியை கழட்டி விட்டுறதுக்காக தானே ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஏன் அதை அவங்களே பண்ணா என்ன அப்படின்னு உடனே மீனா அதுக்கு நம்ம ஃபேமிலிக்காக தானே பண்ணுறோம் அப்படின்றாங்க. இது நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னு சொன்ன உடனே சரி விடுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஸ்ருதி எங்கே தான் இவ்வளோ தூரம் போவார் அப்படின்னு சொன்ன உடனே எங்கேனாலும் போய் தானே ஆகணும், ஃபாலோ பண்ணுங்க ஸ்ருதி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ஒருவேளை ரோஹிணியை கழட்டி விட்டுட்டு இவங்க ஜீவா கூட பிக்கப் பண்ணலான்னு இருக்காருன்னு சொன்ன உடனே மீனா அப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க, அவரை பொறுத்தவரையே பெரிய பணக்கார எடுத்த பொண்ணாக தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அத்தையும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது கடையில் வேலை செய்கிற பொண்ணை எப்படி அவர் லவ் பண்ணுவாருன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நீங்கள் சொல்கிறதுலே வேலிட் பாயிண்ட் இருக்குது, ஆனால் இந்த பசங்களை நம்ப முடியாது, கல்யாணம் பண்ணாட்டினாலும் சைடில் வச்சுக்கிறேன்னு யோசிச்சாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே மீனா அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும்னு சொன்னோடனே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. கடைசியாக மனோஜ் ஜீவா அவங்க வீட்டில் இறக்கி விட்றாங்க. உடனே ஜீவா தேங்க்யூ பாஸ் அப்படின்றாங்க, நாளைக்கு ஸ்டாக்கெல்லாம் வருது சீக்கிரம் ஒழுங்காக வந்துடுன்னு சொன்ன உடனே நான் டெய்லி சீக்கிரமாக தானே வரேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே ஸ்ருதி என்ன உடனே இறக்கி விட்டுட்டு போகிறாரு அப்படின்னு உடனே நான் தான் சொன்னேன்ல வேற எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி இவங்க மீனா சொல்றாங்க. ஸ்ருதி எனக்கு என்னமோ மறுபடியும் ரோஹிணியை தான் பார்க்க போறாருன்னு தோணுது, வாங்க ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி ஃபாலோ பண்றாங்க. ஸ்ருதி இந்த மாதிரி ஆர்வமா பேசுறத பார்த்துட்டு மீனா என்ன இப்படி இறங்கிட்டீங்க அப்படின்னு உடனே ஒரு வேலையை எடுத்தா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்றாங்க. இங்க மனோஜ் ஒரு இடத்துல வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணோடனே இவங்களும் வண்டியை நிப்பாட்டி இங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கனகாவோட அம்மா வந்து மனோஜ் மீட் பண்ணுறாங்க. என்ன ஆண்டி இங்கே எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால தான் உங்களை பிக்கப் பண்ண கூப்பிட்டேன்றாங்க. இதில் என்ன இருக்க ஆண்டி, நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்து ஸ்ருதியும் மீனாவும் இவங்க தேவிக்கு அதானே இவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு தானே நம்ம கேட்ரிங்கோ பூ அலங்காரமோ பண்ணோம், இவங்க இங்கேயே மனோஜ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மீனா இவங்க ஏன் மனோஜ் கூட வண்டிக்குள்ளே ஏறி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி ஐயோ இது என்ன நம்ம நினச்சதை விட ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்றாங்க. இவர் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு தானே, இவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றாங்க. உடனே மீனா எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருவேளை பணக்கார பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பணக்கார ஆன்ட்டியை மனோஜ் பார்க்குறாங்களோ அப்படின்றாங்க. ஏங்க அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லி அவங்க தோல்ல தட்டினோடனே இவரை நம்ப முடியாதுங்க, அதனால நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பக்கம் காரில் கனகாவோட அம்மா இந்த இடத்துல தான் நிப்பாட்டுங்க, நான் ஆடிட்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டால் மனோஜ் அந்த ப்ராப்பர்ட்டி எழுதி வைக்கணும்னு சொன்னீங்களே அது விஷயமா தான் பேச போறீங்களா ஆண்டின்னு ஈனு பல்ல கட்டிகிட்டே கேட்குறான். உடனே அது விஷயமாவும் தான் பேசணும், சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இங்கே ஸ்ருதி மீனா கிட்ட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, இவர் கூட உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லி கேட்ட உடனே மீனா எனக்கும் தான் தெரிலன்றாங்க. உடனே ஸ்ருதி இதை நம்ம அத்தைக்கிட்ட சொல்லியே தெரியணும்னு சொன்ன உடனே மீனா இதெல்லாம் அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம இப்போதைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வர ரோஹிணியை அவங்க மீட் பண்ணலை, நாம போய் கனகாவோட அம்மாவை மீட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது ஏதாவது தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும், பின்னாடி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு மேலே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே மீனாவும் ஸ்ருதியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது நிப்பாட்டுறாங்க. மனோஜ் ரோஹிணியை பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருக்காங்க. வந்ததும் ரொம்ப கோவமாக எதுக்காக நீ எனக்கு கால் பண்ணி அவசரமாக வர சொன்னேன்னு கேட்ட உடனே ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி நீ கிறிஷோட பழகணும்ல அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன்னு சொன்னேன், சரின்னு ரோஹிணி பக்கத்தில் உட்கார பார்க்குறாங்க. உடனே நீ கிறிஷ் பக்கத்தில் உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாங்க. கிறிஷை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னோடனே இங்கே சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. ரோஹிணி ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ், நான் கூப்பிட்டோன்னே வந்ததுக்குன்னு சொன்னதுக்கு மனோஜ் எனக்கு வேலை நிறைய இருக்குது நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னோடனே ரோஹிணி கொஞ்ச நாளைக்கு தான் அவனுக்கு சரியானதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்றாங்க. அந்த பையனுக்கு ஐஸ்கிரீம் வருது, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் மனோஜ் ரோஹிணியை பார்த்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு கேட்ட உடனே ரோஹிணி என்ன முடிவு எதை பற்றி கேட்குறேன்னு சொன்ன உடனே மனோஜ் மெதுவா இந்த குழந்தை வேணா அபார்ட் பண்ணலான்னு சொன்னேன்ல அப்படின்னு உடனே ரோஹிணி வேமா எலும்பி கிறிஷ்கிட்ட நீ சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ வெளியே வான்னு மனோஜை கூப்பிட்டுறாங்க. வெளியே வந்து ரோஹிணி ரொம்ப கோவமா நீ பேசினது அவன் கேட்டிருந்தா என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேசுறது அவனுக்கு என்ன புரியவா போகுது அப்படின்றாங்க. நீ நினைக்காத மனோஜ் கண்டிப்பா அவனுக்கு எல்லாமே புரியும் அப்படின்றாங்க.
அதை விட நீ எப்போ அபார்ட் பண்ண போற, இந்த குழந்தை உனக்கு எதுக்கு, அதான் உனக்கு பையன் இருக்காலன்னு சொன்ன உடனே ரோஹிணி எனக்கு எதுக்கு குழந்தைன்னு சொல்லி கேட்குறியா இல்லை நமக்கு எதுக்கு குழந்தைன்னு சொல்லி கேட்குறியான்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாங்க. என் வயிற்றுல வளர குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு உனக்கு தெரியும்ல, ஏன் பேசாம இருக்க, இந்த வயிற்றுல வளர குழந்தை உன்னோட குழந்தை, ஆனா இந்த கருவை நீ கொல்றதுலயே இவ்வளோ ஆர்வமா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மூஞ்ச பாவமா வச்சுக்கிட்டு நான் தான் கொஞ்சம் டைம் கேட்டேன்ல அப்படின்றாங்க. உடனே மனோஜ் இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப டைம் எடுக்க முடியாது, அப்புறம் எதுவுமே பண்ண முடியாம போயிருன்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கே தெரியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறது இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இந்த குழந்தை அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் நம்ம 2 பேரும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கை குழந்தைய வச்சுட்டு உன்னால எப்படி வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணி இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னோடனே அப்ப நீ அபார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனோஜ் கேட்ட உடனே ரோஹிணி உன்ன மாதிரிலாம் டக்குன்னு என்னால் முடிவெடுக்க முடியாது, நான் அந்த குழந்தையோட அம்மா, அதனால எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே மனோஜ் நீ சீக்கிரமா அபார்ட் பண்ணாதானே சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உடனே எப்போ பார்த்தாலும் நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பியா, ஃபர்ஸ்ட் எல்லாம் உன்னை கிறிஷ் பார்த்தாலே பயப்படுவா, இப்பதான் உங்களோட பேச ஆரம்பிச்சிருக்கான், அவனுக்கு சீக்கிரம் சரியாகட்டும் அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம்னு சொன்ன உடனே மனோஜ் நான் இங்க எனக்கு டிவோர்ஸ் சீக்கிரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா கிறிஷோட பழகணும்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே ரோஹிணி எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு, கல்யாணத்துக்கு நீ எதுவும் பொண்ணு பார்த்து வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மனோஜும் திருட்டுத்தனமா முடிச்சுக்கிட்டு இல்லை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி தான் இப்போ கிருஷி என் கூட பேச பழக ஆரம்பிச்சிட்டால, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரோஹிணி ஒரே போடா, என்னைக்கு நான் இல்லாமல் உன் கூட அவன் 2 நாள் வந்து தங்குறானோ அப்பதான் நான் அதை ஒத்துக்குவேன், அதுக்கடையில எல்லாம் டிவோர்ஸை பற்றி யோசிக்காதுன்னு சொன்ன உடனே மனோஜ் என்னது 2 நாளா, கொஞ்ச நேரம் அவன் கூட இருக்கிறதுலே எனக்கு பாடாப்படுத்தி எடுத்துட்டான், 2 நாள்லாம் என்னாலப்பா முடியாது அப்படின்றாங்க. உடனே ரோஹிணி மனோஜ் கிட்ட என் பையனுக்கு ஃபுல்லாக சரியாகணும், என் பையன் தான் எனக்கு இருக்க ஒரே ஹோப்பு, ப்ளீஸ் அவனை சரி பண்ண வையன்ற மாதிரி கையை பிடிச்சி கெஞ்சுறாங்க. இது அந்த பக்கமாக கஸ்டமரை இறக்க வந்த முத்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு முத்து அவங்களுக்குள்ளேயே இங்க என்ன இவங்களுக்குள்ள தனி ட்ராக் ஒன்று ஓடிட்டு இருக்கு, அங்க என்னடானா அம்மா இவனுக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இவன் என்னடானா இங்கே பார்லர் அம்மாவோட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போய் கேட்டோன்னா ஏதாவது சொல்லி ஏமாத்திடுவாங்க, நம்ம வந்து வீடியோ ப்ரூஃபோட அவங்கள மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ரோஹிணி மனோஜ் கிட்ட கொஞ்ச நாளைக்கு அபார்ட் பண்ணுறதை பற்றி பேசாத ப்ளீஸ் மனோஜ், அவனை குணப்படுத்துறதுல மட்டும் குறியாருன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. உள்ளே வந்த மனோஜ் ரோஹிணியை கிறிஷுக்கு மாற்றி ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் மனோஜ் ரோஹிணி பேசினது கிறிஷுக்கு ஊட்டி விட்டது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு வீட்டுக்கு வாடா இன்னைக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல விஜயா ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்துல மீனாவும் ஸ்ருதி அப்படியே உள்ள போறாங்க. அதை பார்த்துட்டு வாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தேன்ல அது என்னாச்சு, ரோஹிணி மனோஜ் பேசுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஸ்ருதி தெரியாதுன்னு சொல்றாங்க, மீனா இல்லைன்றாங்க. உடனே விஜயா என்ன ஆளாளுக்கு ஒன்று சொல்றீங்கன்னு சொன்ன உடனே ஸ்ருதி அவர் ஒரு ஆன்டி அப்படின்னு உடனே மீனா கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இல்லத்த நாங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் பார்க்கல அப்படின்றாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அதை ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே உங்களை பண்ண சொன்னேன்ற மாதிரி சொல்றாங்க. உங்களால இந்த சின்ன விஷயத்த கூட செய்ய முடியாதுன்னு சொன்னோடனே ஸ்ருதி கடுப்பாகி நாங்க என்ன டிடெக்டிவ்ஸா உடனே ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொன்ன உடனே உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜயாவுக்கு கரெக்டா மெசேஜ் அனுப்பி விட்டுறாங்க. அந்த ஐஸ்கிரீம் கிறிஸ்க்கு விட்டுற வீடியோவை அதை பார்த்துட்டு இவங்க டென்ஷனா இருக்கும்போது ஸ்ருதி பார்த்து என்ன ஆன்டி போனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அதை நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டீங்க, ஆனா முத்துக்கிட்ட நான் இந்த விஷயத்தை பத்தியே சொல்ல, ஆனா அவன் இந்த வேலையை எவ்வளவு கரெக்டா பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில இருக்க போனை கொடுக்குறாங்க. ஸ்ருதி மீனாவும் பார்த்துட்டு என்னது இவங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. பாத்தீங்களா நான் அவங்ககிட்ட சொன்னது உண்மையாயிருச்சு, எப்படி உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. மரம் சும்மா இருந்தாலும் காத்து சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் என் பையன் சும்மா இருந்தாலும் இந்த பார்லர்காரி சும்மா இருக்க விட மாட்டேங்கிறா, இவனும் கொஞ்சம் கூட வெக்க இல்லாம அவ பின்னாடியே சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி தான் பையன் மேலேயும் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மனோஜ் கால் எடுக்க மாட்டேங்கிறான். உடனே மீனா விடுங்கத்த அவங்க ஏதாவது எதிர்பாராம கூட மீட் பண்ணிருக்கலாம்னு சொன்ன உடனே விஜயா இந்த வீடியோவை பார்த்தா என்ன எதிர்பாராம பார்த்த மாதிரியா இருக்கு, பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு, நீங்க என்னடனா அந்த பார்லர்காரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, நீங்களும் அந்த பார்லர்காரிக்கூட கூட்டு சேர்ந்து என்கிட்ட மறைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஸ்ருதி தெரிஞ்சிருந்தா சொல்லியிருக்க மாட்டோமா ஆண்டி, ஒருவேளை மீனா சொன்ன மாதிரி அவங்க எதர்ச்சியா கூட மீட் பண்ணிருக்கலாம்னு சொன்ன உடனே விஜயா ஊர்ல அத்தனை பேர் இருக்கும்போது அவளை மட்டும்தான் என் பையன் எதாச்சியா பார்க்கணுமா, அவ கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா, இவனும் கண்ணை மூடிட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்னோடனே ஸ்ருதி இல்ல ஆண்டி அவர் கண்ணை திறந்துட்டு தான் இருக்காரு, அந்த வீடியோல பாருங்க அப்படின்றாங்க. உடனே மீனா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க ஸ்ருதி அப்படின்றாங்க. அந்த நேரம் பார்த்து மனோஜ் வர்றான். இங்கே ஸ்ருதி மீனா கிட்ட ஆன்டி இன்னைக்கு மனோஜ் குக் பண்ண போறாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மனோஜ் அவங்க அம்மா கோவமா இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கும் கோவமா இருக்காங்க, நம்ம நைஸா போயிருவோம்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க. ஆனா விஜயா டே இங்க வாடான்னு கூப்பிடுறாங்க. மனோஜ் உடனே என்னம்மா என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே விஜயா அதுக்கு எனக்கு ஏற்கனவே சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னோன்னே என்னம்மா தெரிஞ்சிச்சுன்னு கேட்கறாங்க. என்னடா ஒன்னும் தெரியாதவன் மாதிரி பேசுறா, அந்த ரோஹிணி கிட்ட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு நான் சொல்லியும் அவ கூட நீ பேசி பழகுறியா அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் திருன்னு முழிக்கிறதோட இன்னைக்கு எபிசோடு முடியுது. முத்து மனோஜ் சூப்பரா மாட்டி விட்டாரு. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க. அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.